வணக்கம் நண்பா, லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். சென்னை சிஆர்பிஎஃப் ஆவடி கேம்பில் வச்சு நடந்துட்டுருக்கிற எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நைட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான மழை அப்படின்றதுனால இன்றைக்கி நடக்க வேண்டிய ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்கலை. ஏன்னா கிரவுண்டு ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கும் அப்படின்றதுனால நடத்தலை. இந்த செலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 3 போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செலெக்ஷனை அவங்க என்ன பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதே கேம்புக்குள்ளாடி ஒரு பரேட் கிரவுண்ட் ஒன்று வரும். அது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே நீங்கள் எந்த ஃபோர்ஸாக இருந்தாலும் பரேட் கிரவுண்ட் அப்படிங்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் ட்ராக் இருக்கும். ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா டார் போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம ரோடு இருக்குல்ல, அதே மாதிரி செஞ்சுருப்பாங்க. கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பிளாட்டூன் பரேட் பண்ணி போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சைடில் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அது அவங்க கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன தான் இருந்தாலும் கிரவுண்டு தான், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கிளைமேட்டு ஒன்று தான். இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தால் அந்த இடத்துல ஓடும்போது ஓகே, கிளைமேட் வந்து சேஞ்சு. அதுவும் அதே வெயிலில் அந்த இடத்துல ஓட விட்டாங்க அப்படின்னா அதே கேஸ் தான் ஆகும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல 50 பேர் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போது 100, 150 அப்படி கூட விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நேற்றுக்கு நடந்த செலெக்ஷனில் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 1-2 பேட்சில் 100 பேர் ஓடினதில் ஒரு ஆள் கூட வரல, அந்த அளவு டஃப்பு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மழை அப்படின்றதுனால கிளைமேட் சேஞ்சு அப்படின்ட்டு அந்த செலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு மழை அப்படிங்கும்போது நேச்சுரல் இயற்கையாக வந்து வர்றது, அதே மாதிரி தான் வெயிலும். ஸோ ரொம்ப அதிகமான மழை அப்படின்றனால செலெக்ஷன் நடத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப அதிகமான வெயில் வந்தாலும் செலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வெயில் அடிக்கும்போது அவனால் வந்து டீஹைட்ரேட் ஈஸியாக ஆகலாம், அவன் இம்யூனிட்டி பவர் கம்மியாகலாம், அவனால் வந்து ஓட முடியாது. அதே மாதிரி ஒரே இடத்துல 13 ரவுண்டு ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னா தலை சுற்றும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த தடவை கிரவுண்டில் வைக்கணும் அப்படின்றதுனால அதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, போன தடவை ரோட்டில் வைக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தால் இடையில எங்கேயுமே இல்லை, லாஸ்ட் ஃபினிஷிங் லைனில் இருந்தாலும். இப்போ இடையில இவன் பைக்கில் ஏறி வந்திருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதான். ஸோ அது வந்து அவங்க வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. இப்போது ஒரு விஷயம் சொல்லணும் எப்படின்னா, ஏதோ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணானோ அதனால் எல்லாருக்கும் தண்டனை. இப்போ எக்ஸாம்பிள் டெல்லியில் ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணானோ அதனால் இனிமேல் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் கொல்லணும் அப்படின்ற ஆர்டர் போட்டால் எப்படி இருக்கும்? அதாவது ஆம்பளை இருந்தால் தானே பொம்பளை கற்பழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி, அதாவது கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் பண்ணுறாங்க. இப்போது நீ என்ன பண்ணியிருக்கணும், இப்போ வந்து ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு தண்டனை கொடுக்கணும். இப்போ ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அதாவது டியூட்டி அதிகமாக போட்டிருக்கணும். இல்லை அப்படின்னா கேமரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும், நிறைய கேமரா வச்சு வந்து கண்காணிச்சிருக்கணும். இதை விட்டுட்டு கிரவுண்டில் வைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து சரியான ஒரு டிசிஷன் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த செலெக்ஷன் வந்து நடத்திட்டு இருக்கிற ஆஃபீஸர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி பசங்களை மாதிரி செலெக்ஷன் அட்டன் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கவங்க தான். ஸோ அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபெயிலான நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் ஆகுங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடி இந்த செலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணி ஃபெயில் ஆனவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.